என்பதாக எங்களது திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலியடி கோட்ட பாடசாலையின் திருநாகரசு வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் அதே போன்று அதிபர் அவர்கள் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மிலேச்சத்தனமான தாக்குதலை ஆசிரியர் அதிபர் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தாக்குதலானது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம். அடிப்புமினிய காலை வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்று ஒரு மிலேச்சத்தனமான செயலை கண்டிக்கும் முகமாக நாங்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்துள்ளோம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலமாக எதிர்காலத்திலே ஆசிரியர்கள் அதிபர்களுடைய உரிமைகள் அவர்களுக்குரிய பாதுகாப்பு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அது துறை சார்ந்தவர்களுக்கும் அறிவிக்கும் முகமாக நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக எங்களது திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலியடி கோட்ட பாடசாலையின் திருநாகரசு வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் அதே போன்று அதிபர் அவர்கள் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மிலேச்சத்தனமான தாக்குதலை ஆசிரியர் அதிபர் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தாக்குதலானது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம். அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் எங்களுடைய திருக்கோவில் கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு கங்காதரன் சார் அவருடைய தலைமையிலே திருக்கோவில் கோட்ட பாடசாலையுடைய அதிபர்கள் அதே போன்று ஆசிரியர்கள் சார்பாக இவ்வாறு நடந்த இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் காலங்களிலே ஆசிரியருடைய உரிமைகள் ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு அதே போன்று அதிபர்களுடைய உரிமைகள் அதிபர்களுடைய பாதுகாப்புகள் நிச்சயமாக உறுதி செய்யப்பட வேண்டும். மாணவர்களுடைய கல்வியை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்கள் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கல்வியை உயர்த்துகின்ற இந்த நடவடிக்கையிலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது மிகவும் ஒரு மிலேச்சத்தனமான செயல். இவ்வாறு செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு எடுக்கின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கான அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். எனவே எதிர்வருகின்ற காலங்களிலே இவ்வாறான ஒரு தும்பியலான செயற்பாடு உண்மையிலே நடைபெறக்கூடாது. எனவே அந்த பாதிக்கப்பட்ட அந்த அதிபர் அந்த ஆசிரியருக்கு இந்த ஊடக வாயிலாக அதே போன்று உரிய அதிகாரிகள் இந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்று ஒரு மிலேச்சத்தனமான செயலை கண்டிக்கும் முகமாக நாங்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை செய்துள்ளோம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலமாக எதிர்காலத்திலே ஆசிரியர்கள் அதிபர்களுடைய உரிமைகள் அவர்களுக்குரிய பாதுகாப்பு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அது துறை சார்ந்தவர்களுக்கும் அறிவிக்கும் முகமாக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளோம். சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவருக்கான கருத்தரங்குக்கு அந்த மாணவருக்கு தகவல் சொல்ல போன எங்களுடைய ஆசிரியர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். அதை அறிந்த அதிபர் அதை பார்க்க சென்றவர்கள் அவரும் தாக்கப்பட்டுள்ளார். எனவே
கல்வி சமூகம் இவ்வாறு தாக்கப்படுகின்ற பொழுது எதிர்காலத்திலே கல்வி சமூகத்துக்கான அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாக்கி கொண்டு வருகிறது. இந்த உருவாக்கமானது இன்றுடன் இதை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலே சரியான முறைப்படியான சட்ட ரீதியான செயற்பாடுகள் மூலமாக இதை கட்டுப்படுத்தி அதிபர் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி எதிர்கால பிள்ளைகளுக்குரிய கல்வி வளத்தை சிறந்த முறையிலே கொடுப்பதற்கான வாய்ப்பினை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த கவலையீர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்துள்ளோம். எனவே இதன் மூலமாக நாங்கள் எல்லோரிடமும் வேண்டிக் கொள்வது, பெற்றோர்கள் இதில் கொஞ்சம் விழிப்படைந்து நீங்கள் எங்களுக்குரிய பூரண ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றும், அதற்குரிய மாதிரி உயர் அதிகாரிகள் அரசு இந்த வேண்டுகோளை ஏற்று இதற்கேற்ற செயற்பாடுகளை செய்து சிறந்த பாதுகாப்பினை ஏற்படுத்துவதற்கு வழிப்படுத்தி தருமாறு உங்களை அன்பாக வேண்டுகிறோம்.